ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம தேர்ட் டே ஆஃப் சீரீஸ் 15க்கு வந்திருக்கோம். மேல் உடம்புக்கான எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்க போகிற நாள் இல்லையா. ஃபஸ்ட்டு 2 நாள் ரொம்பவே கஷ்டமான எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டேன்னு எல்லாரும் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கும் நாளைக்கும் கைக்கான எக்ஸசைஸ்ன்றதால ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. சீனியர்ஸ் ஃப்ரெண்ட்லி எக்ஸசைஸாக தான் கட்டாயம் இருக்கும். முடியாதவங்க, ஒரே இடத்துல இருந்து பண்ணக்கூடியவங்க, உட்காந்து பண்ணக்கூடியவங்க எல்லாருக்கும் இந்த எக்ஸசைஸ் இன்றைக்கும் நாளைக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸ்டே டியூன்ட். இப்போ நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் ஷோல்டர்ஸோட மொபிலிட்டியை அதிகப்படுத்தும். அதாவது இங்கே தோள்பட்டையில் இருக்கிற மொட்டு ப்ளஸ் கைக்கு ஃபுல்லாக நம்ம எக்ஸசைஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, அதை பல ஆங்கிள்ஸ்லேருந்து பண்ணும்போது, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சு பண்ணும்போது நம்ம ஃபுல் டார்சோ போர்ஷன், அதாவது இங்கேருந்து இங்கே இருக்கிற இடத்தையும் சேர்த்து பலப்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சிம்பிள் ஸ்டேஜ் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு கையை இப்படி வச்சுக்கோங்க. இந்த கையை ஷோல்டர் லெவலில் வச்சுக்கலாம், பட் தென் இன்வெர்ட்டடாக வச்சுக்கணும். தலைகீழ ஒரு கை மேலே பார்த்த மாதிரி, ஒரு கை கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இவ்வளோதான். இதை ரிப்பீட்டடாக அப் அண்ட் டவுன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கை மேலே போகும்போது அடுத்த கை கீழே இருக்கணும். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா, இந்த கையோட லைன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி ஒன்று கீழே, ஒன்று இப்படி, இல்லை ஒன்று மேலே, இப்படி கீழே, அப்படிலாம் கிடையாது. இதுவும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், இந்த கையும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே லைனில் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இது மேலே போச்சுன்னா இது கீழே வரணும். ஒரு கண்ணாடி பார்த்த மாதிரி பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, 1 2 1 2 1 2. கொஞ்சம் கரெக்ஷன் பண்றேன் நானே, பாருங்க. 1 ஸ்லோவா பண்ணலாம், அப்ப கரெக்டா வரும். 2 1 2 1 2. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணால் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் வைக்க முடியும். 1 2. ஆனால் பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஸ்லோவாக பண்ணும்போது. பரவாயில்ல, பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா தான் நமக்கு மசில்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். 1 2 1 2. ஸோ இந்த மாதிரி எத்தனை கவுண்ட்ஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா 15 தடவை பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம ஒரு 10 டைம்ஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 டைம்ஸ் பண்ணி முடிச்சிட்டா இந்த ஒரு செட்டு முடிச்சிடுவோம். ஓகே, 1 2 1 2 1 2. கஷ்டமாக தான் இருக்குல்ல, ஸ்ட்ரெயிட்டாக லைன் வச்சு பார்க்கணுன்னா. அவ்வளோதான். இப்போ கையை கீழே கொண்டு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் உடம்ப பெண்ட் பண்ண மாதிரி வச்சு இதையே தான் பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள். ஸ்லைட் பெண்ட், ஃப்ரண்ட்டில் செஸ்ட்டை சாய்ச்சிக்கோங்க. ஓகே, 1 2 1 2 1 2 1 2. 15 கவுண்ட்ஸ் பண்ணலாம். போன தடவை மாதிரியே தான் 15 டைம்ஸ் பண்ணுங்க. ஓகே, கை முடிஞ்ச வரைக்கும் நேராக வச்சுக்கோங்க, கண்ணாடி பார்த்து பண்ணுங்க, இல்லை இந்த மாதிரி ஃபோனில் கேமரா வச்சுட்டு பண்ணுங்க, அப்போ உங்களே கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, 10 டைம்ஸ் பண்ணியிருப்போமா? இன்னும் ஒரு 5 தடவை தான். கை வலிக்குது, புரியும் பண்ணும்போது உங்களுக்கு. ஓகே, 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட். இப்போ அடுத்த ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி பண்ணணும். பண்ணும்போது வயிறை நல்லா இழுத்து வச்சுக்கோங்க. கோரை டைட்டன் பண்ணணும்னு சொல்கிறேன். அப்படி பண்ணாதான் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது இன்னும் கொஞ்சம் பெண்ட். போன தடவையோட சைடில் பாருங்கள், இன்னும் நல்ல பெண்டு கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேராக பண்ணும், ஸ்லைட் பெண்டு போன தடவை. இப்போ இன்னும் நிறைய பெண்டு. ஓகே, கை ஒரு கை மேலே பார்த்த மாதிரி, ஒரு கை கீழே பார்த்த மாதிரி. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. நிறைய கவுண்ட்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? 15ஓட முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இன்னும் அடுத்த ஆங்கிள், இன்னும் கொஞ்சம் கீழே போகணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்படி பண்ணோம், அடுத்த ஸ்டேஜ் இப்படி பண்ணுமா. இப்போ இன்னும் கொஞ்சம் பெண்ட். கை அதே பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஒரு கை மேலே, ஒரு கை கீழே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. திருப்பியும் நிறைய தான் பண்ணியிருக்கோம், பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லாக தான் ஆக போகிறது, வேஸ்ட் ஆக போகிறது இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஸ்டேஜ் ஃபுல் கம்ப்ளீட்டாக நம்ம ஃப்ளாட்டாக பண்ணிக்கணும் அப்பர் பாடியை. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம். ஓகே, பண்ணலாமா? 1 2 3 4 5
6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஓகே, அவ்வளோதான் முடிச்சிட்டோம். இந்த 5 ஸ்டேஜஸில் பண்ணோம். ஸ்ட்ரெயிட்டாக இருந்து பண்ணோம், கொஞ்சம் உடம்ப பெண்ட் பண்ணி பண்ணோம், அடுத்த ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணோம், இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணோம், ஃபைனலாக இந்த ஹாஃப், அதாவது பாடியை ஃபோல்டாக வச்சு ஃபைனலாக பண்ணி முடிச்சோம். அவ்வளோதான் முடிச்சிட்டோம். 5 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் கையை எல் ஷேப்பில், இன்வெர்டட் எல் ஷேப்பில் வச்சு கைக்கான எக்ஸசைஸ், சிம்பிளான எக்ஸசைஸ், இருந்த இடத்துல பண்ணக்கூடிய எக்ஸசைஸ், உட்காந்தும் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ், வயசானவங்களும் பண்ணக்கூடிய எக்ஸசைஸை 5 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் பண்ணி காமிச்சு முடிச்சுட்டேன். 5 நிமிஷம் தான் எடுத்திருக்கும். மொத்தமே 15 கவுண்ட்ஸ் பண்ணால் கூட 5 நிமிஷத்துக்கு உள்ளே தான் எடுத்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம கையை அப் அண்ட் டவுன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஷோல்டர் ஜாயிண்ட்டை வந்து நல்லா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். திருப்ப திருப்ப நம்ம அந்த இடத்துல நிறைய மொபிலைசேஷன் கொடுக்குறோம் இல்லையா. அதனால் இங்கே பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆர்த்ரைட்டிஸ் வந்து வலியால் அவஸ்தைப்படுறாங்க. அதை வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஏற்கனவே வலி இருக்கவங்களுக்கு கட்டாயம் இது பண்ணும்போது குறையும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தவிர்த்து 2 கையில் இருக்கிற மசில்ஸ் அத்தனையும் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம 90 டிகிரிஸில் வச்சு தான் இந்த எக்ஸசைஸை கண்டினியூஸாக பண்ணுறோம். அதனால் அது தவிர்த்து வேறு வேறு ஆங்கிள்ஸில் சாஞ்சு உடம்பு பண்ணும்போது கோரையும் நம்ம இன்வால்வ் பண்ணுறோம், செஸ்ட்டில் இருக்கிற அத்தனை மசில்ஸும் இன்வால்வ் பண்ணுறோம், முதுகில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணுறதால ஓவராலாகவே அப்பர் பாடிக்கான நல்ல ஒரு எக்ஸசைஸ். அப்பர் பாடியில் இருக்கிற அத்தனை மசில்ஸும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், ப்ளஸ் ஓவராலாக சர்க்குலேஷனும் அதிகப்படுத்த முடியும். ஸோ இது ஒரு பெஸ்ட் அண்ட் சிம்பிள் எக்ஸசைஸ் தான். எல்லாரும் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நாளைக்கு நான் அடுத்த அப்பர் பாடி எக்ஸசைஸோட உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.